ஈரானின் உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்த எலான் மஸ்க். ட்ரம்போட திட்டம் என்ன? அச்சத்தில் இஸ்ரேல். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தேர்வானதில் இருந்து உலக நாடுகளே என்ன பண்ண போகிறாரு ட்ரம்ப் அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்டத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப்பை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு பீரியட் அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. என்ன பண்ணுவார் அப்படின்றது புதுசாகவே இருந்துகிட்டே இருக்கும். அதாவது எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற ஒரு டேர்ம் ரொம்ப சரியாக பொருந்தும் அப்படின்னா அது ட்ரம்ப்புக்கு தான் பொருந்தும் அப்படின்னே சொல்லணும். அது இந்த முறை தேர்வான உடனே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லணும். அவர் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, இந்த தேர்தல் பரப்புரையிலே சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, நான் அதாவது பொறுப்பேற்ற உடனே ஈரான் இஸ்ரேல் போகிற உடனே நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவர் உடனே நிறுத்துவேன்னு சொல்கிறாரு. ஆனால் எப்படி நிறுத்துவார், என்ன பண்ண போகிறாரு, என்ன திட்டம் வச்சிருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியாத ஒன்றா தான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்படிப்பட்ட சூழலில் இப்போது அவரோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய டெக் ஜெயண்ட்டாக இருக்கக்கூடிய எலான் மஸ்க் அவருக்கு கேம்பெயின்லாம் பண்ணிட்டு இருந்தார், அட்வைஸராக இருக்கார், இப்போ கூடவே இருக்கார். அவங்க ரெண்டு பேருக்குமான க்ளோஸ் எவ்வளோவா இருக்காங்க, எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க அப்படின்றத எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். ஈவன் அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கியோட ஃபோன் காலில் பேசுகிறார் ட்ரம்ப். அந்த ஃபோன் காலில் அப்போ கூட பக்கத்தில் எலான் மஸ்க் இருந்ததாகவும், இவர் பேசிட்டு ட்ரம்ப் பேசிட்டு எலான் மஸ்கிட்ட ஜெலன்ஸ்கியை பேச வச்சதாகவும் பல நியூஸ்கள் நம்ம வெளியில் வந்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு குரூஷியலான ப்ளே பண்ணிட்டு இருக்காரு எலான் மஸ்க் ட்ரம்போட இந்த வெற்றிலையும் இந்த கவர்மெண்ட்லையும். ஈவன் கேபினெட் மினிஸ்டர் செலெக்ஷனில் கூட இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழலை எலான் மஸ்க் ஈரானோட அமெரிக்க தூதர்கிட்ட போய் ஒரு மீட் பண்ணியிருக்காரு. ஒரு 2 அஃபீஷியல்ஸோட மீட் பண்ணியிருக்காங்க. திங்கக்கிழமை இந்த மீட்டிங், இந்த வாரத்தோட தொடக்கத்தில் இந்த மீட்டிங் நடந்திருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு மேலே நடந்திருக்கு. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும், இஸ்ரேல் ஹமாஸ், இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையேறக்கூடிய போர்ன்றது மத்திய கிழக்கில் எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கு, எவ்வளோ பெரிய மக்கள் கொல்லப்பட்டு இருக்காங்க தினமும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு அமைதியான ஒரு இடத்துக்கு நகரணும் அப்படின்றதான் எல்லாரோட எண்ணமாகவும் இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் எலான் மஸ்க் ஈரானோட அதிகாரிகளை சந்திச்சிருக்குது அப்படின்றது இஸ்ரேலுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா யூஸ்வலாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், இந்த மீட்டிங்கே இவ்வளோ முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, ஒன்று டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்ச உடனே அவர் இஸ்ரேல் ஃபேவராக தான் இருப்பார். ஏன்னா இஸ்ரேல் சைடு தான் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ இஸ்ரேலுக்கு அவங்க தான் ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர் இஸ்ரேல் சைடுக்கு போவார் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த சூழலில் ஈரான் சைடு போய் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட பேசியிருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறி இருக்கு. அதை தாண்டி ஈரானியன் அஃபிஷியல்ஸ் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய லெவலில் என்ன பேசணும் அப்படின்றதையும் சொல்லலை. பட் ஆனால் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இது ஒரு பாசிட்டிவாக ஒரு குட் மீட்டிங்காக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு கவனிக்க தகுந்த விஷயமா மாறுது. பாசிட்டிவ் குட் மீட்டிங் அப்படின்றதெல்லாம் எல்லா மீட்டிங் நடந்து முடிஞ்சோடனே சொல்றதானே. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மீட்டிங் நடந்ததே பெருசு அப்படின்றதான் இப்போ ரொம்பவே ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஈரானுக்கும் இடையான உறவு அப்படின்றது கடந்த காலங்களில் ஸ்மூத்தாக இல்லைன்றதை தாண்டி ரொம்பவே மோசமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லணும். 2018 ஈரானோட நியூக்ளியர் டீலை ட்ரம்ப் அக்செப்ட் பண்ணிக்கல, அதை டிக்ளைன் பண்ணுறாரு. அது ஒரு பெரிய ஒரு பேக் கிளாஸாக ஈரானுக்கு அமைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பல்வேறு பொருளாதார தடைகளையுமே விதிக்கிறாரு. அமெரிக்காவிலிருந்து நிறுவனங்கள் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறதையோ இல்லை அங்கேருந்து ஆயில் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பல விஷயங்களை அவர் தடை பண்ணதன் மூலமாக ஈரானுக்கு பொருளாதார நெருக்கடி அப்படின்றது ஏற்கனவே இருந்ததை விட ரொம்பவே அதிகமாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி கமாண்டர்ஸையுமே ட்ரம்ப் ஒருத்தர் கொள்றாரு, 2020 கொள்றாரு. இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் ஈரானுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையே ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈரான் ஒரு அஃபிஷியல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்குறாங்க. இனிமேல் ஈரான் டைரெக்டாக யூஎஸோட எந்தவித பேச்சுவார்த்தையிலும் இறங்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க 2020. அதோட ஒரு நீட்சி தான் இப்போ நேரடியாக டொனால்ட் ட்ரம்ப்பையோ இல்லை வேற ஒரு அதிகாரிகளையோ பார்க்காம இன்னொரு முக்கியமான நபர், இப்போ ஒரு பிரைவேட் பர்சனாக தானே இருக்காரு மஸ்க். அதனால தான் இந்த மஸ்கோட இந்த மீட்டிங்கும் நடந்ததாகவும் சொல்லப்படுது. இப்படி பல்வேறு விஷயங்கள் இதை சுற்றி நடந்துட்டு இருக்கு. அதே சமயம் டொனால்ட் ட்ரம்ப் சைடில் கேட்டப்போ, இல்லை இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, நியூஸ் வந்திருக்கு, ரிப்போர்ட் ஆயிருக்கு, ஈரானியன் சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னப்போ, அவங்க சைடில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் டைரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரியான ப்ரைவேட் மீட்டிங்ஸ் நடந்துச்சோ நடக்கலையோ அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம், நாங்கள் கருத்து சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க டினை பண்ணலை அப்படின்றதே இந்த மீட்டிங் நடந்திருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பார்க்கப்படுது. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சிருக்காரு, எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்ரேல் சைடு போய் இஸ்ரேல் மூலமாக ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையோ இதுவோ நடக்கும்ன்ற எதிர்பார்த்துட்டு இருந்த சூழலில் ஈரான் சைடு போயிருக்காரு, அங்கே பேசியிருக்காங்க. அதுவும் போனது எலான் மஸ்க் மாதிரியான ஒரு முக்கியமான நபர் மூலமாக போயிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடந்துச்சு, உடனே பீஸ் வந்துருமா அப்படின்றதெல்லாம் நம்ம பேசலைனாலும் இந்த பேச்சுவார்த்தை, இந்த மீட்டிங் அப்படின்றதே ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மீட்டிங்காக மாறுது.